ஷை பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி கடவுள் நீதிமான் உட்கார்ந்துருக்காரு. அரசியல்வாதி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் எப்படி உங்களுக்கு ஆட்டத்துக்கு ரசிப்பு வருது? அந்த ரசிப்புக்கு தான் இன்றைக்கி போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? தேர்தல் அதிகாரி இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான், கணக்கு எடுக்கல. இப்போ அவனுக்கு நேரத்தை போட்டு கணக்கு முடிச்சிட்டாரு. அவனை ஆட்டா முடிக்க அள்ளிடுவார். ஏண்டா உங்களுக்கு கூத்தடிக்கிறதுக்கா பூமியை கொடுத்துருக்காரு கடவுள். பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சினா 3 கணக்கு. பாரத் மாதா டெல்லி கணக்கு முடிஞ்சு வச்சு. இப்போ கைலாசத்தில் உட்காந்து பாரத் மாதா கணக்கு எடுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? பாரத் மாதாஜி அப்படிங்க மானிடப்பே பாரத் மாதாஜி. சுற்றி கிராமத்தில் பூரா பாரத் மாதாஜி எல்லாம் இங்கே தான்டா நான் உட்காந்துருக்கேன் கைலாசத்தில். கண்ணு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்கான். புரியுதா இல்லையா? இப்போ உள்ளே வாரான் வந்து என்ன கேள்வி கேட்கான்? அந்த கேஸ் நம்பரை பார்த்தா அப்படியே ஒதுங்கி ஓடி போயிடணும். அப்போ பழையபடி அந்த கல்லை ஊன்னானா அப்போ அவனுக்கு அதிகாரிக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். கிராம அதிகாரி, கிராம விஓ, கிராம தாசில்தார் எல்லாவனுக்கு எப்படி இது எப்படிடா ஒன்றுக்கு சொல்ல வேண்டாமா? ஐயா உட்காந்துருக்காரு, உள்ளே போவாத, கேஸ் நிலுவையில் இருக்குது, இன்னும் அது இன்னும் விசாரணை வரல. விசாரணை வந்தால் நம்ம எல்லா அதிகாரி உள்ளே மாட்டுவோம்னு சொன்னியா இல்லையா? சொல்லலை. இப்போ அந்த கணக்கில் இப்போ எல்லாவனும் இப்போ மாட்ட போகிற. அதுக்கு தான் தூக்கு தண்டனை போட்டார். தூக்கு தண்டனை புரியுதா இல்லையா? இப்போ சிலிவுத்தூர் கவர்மெண்ட் கணக்கு அந்த வட்டாரம் எவ்வளோ வரைக்கும் இருக்கோ, ஒரு எம்எல்ஏ தொகுதி எத்தனை எம்எல்ஏ இருக்கோ அத்தனை எம்எல்ஏ கையில் கவர்மெண்ட் லாயர் வச்சுருப்பான். சிலிவுத்தூர் நீதிமன்றம் கோர்ட்டு, தெக்குப்பாளையம், ராஜபாளையம் எல்லாம் கண்ட்ரோலில் அவன் கையில் வச்சுருக்கான். கையில் வச்சுருந்து நாசம் பண்ணி வச்சுருக்கான்டா பாய் பேல. இல்லை இவ்வளோ சூடு கொடுத்தோம் இன்னும் இவர்கிட்ட மோத நினச்சேனா சிலிவுத்தூரில் கவர்மெண்ட் லாயர் உனக்கெல்லாம் என்னடா உனக்கு என்ன சென்னை மெட்ராஸ்லாம் மோதி எல்லா கோயிலும் இடிச்சிருக்கான். 200 கோயிலுக்கு மேலே இடித்து தட்டி கைலாயத்தில் இடிச்சு தானே தட்டி தானே நீ பிரித்து பாவத்தை போட்ட. தப்பு இல்லை. ஒரு உழைச்சி சாப்பிட்றான் ஒரு கூட்டு குடும்பத்திலேருந்து நீதிமன்றத்தில் நீதியை கேட்கான். அவனை போய் உடைக்கிறது. இந்த ரோடு போகுது பலரை கோடி போவோம் அடா நாங்கள் இருக்கோம். அதை மாதிரி தான்டா கைலாசத்தில் கூட்டு குடும்பங்கிற அந்த குடும்பத்து சொத்து என்ன உழைப்பு அந்த கேள்வி தான் குடும்பத்தில் ஒருத்தன் கேட்பான். இப்போ கைலாசத்தில் அதான் கேட்கான். உள்ளே எதுக்கு வாரான், உள்ளே எதுக்கு பத்திரம் போடுதான்? இது எவ்வளோ பெரிய தப்பு. முதற்கணக்கில் இடித்து சுற்றி எல்லாமே விவசாய இடத்துல பூரா பயிரை இடித்து சிலைகளை இடித்து எல்லாம் தள்ளிட்டு போயிட்டேன். அதை உட்கார வச்சு காவல்துறையில் 90 நாளைக்கு வச்சுருந்து பத்திரம் பிரித்து பாகஸ்தை போட்டு பாகஸ்தை அடிச்சுட்டா எல்லா அதிகாரியும் சேர்ந்து இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி எல்லாமே சேர்ந்து தான் நீ போட்டிருக்க. புரியுதா? அதுதான் விஓ கிராம அதிகாரி தலையாரி பூரா தூக்கி செண்டா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா ஒன்று விட மாட்டார், வலிச்சு அழிவார். எல்லாமே இந்த ஆக்கங்காட்ட கூவை பூரா மலையை ஓட மட்டையை ஓட குளத்தில் எல்லாம் அள்ளி பாலாக்கி வச்சுருக்கா. தெரியலையா? ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம். புரியுதா இல்லையா? கணக்கு போட்டார். இராணுவத்துக்கு தான் கையில் கொடுப்பாரு. புரியுதா? அரசியல்வாதி தூக்கி வச்சு ஆட்டின்னு பழையபடி ஓட்டிட்டு போகணும் நீ நினைக்காதீங்கடா. கணக்கு போட்டார். அரசியல்வாதி நியமித்த கவர்மெண்ட்டுக்கு வேலை உள்ளவன் பூரா தப்பு கணக்கு இருந்தால் அங்கங்கே தூக்கு போட்டு முடிச்சிடுவார். புரியா? தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு ஓடுறா அப்படின்ட்டார். தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு ஓடுறா அப்படின்ட்டார். அடுத்தாப்புல வேறு சில்லறைகள் அதான் போடுறாருல அது பூரா எங்கே நடக்கும்? நீ உள்ளே தூக்கி போட்ட இடத்துல சாப்பிட்றத கழிக்கிறது அங்கே சாப்பிட்றது அங்கே படுத்து கிடடான்னு போடுவார். தக்க தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிமான் உட்கார்ந்துருக்கார். முக்கால் சத்தியம் கோர்ட்ஸில் எல்லாம் புரிஞ்சுக்கப்பா. தெக்குப்பாளையம் ராஜபாளையம் சிலித்தூர் புரிஞ்சுக்கோ. இவ்வளோ கூத்தடிச்சு வச்சுருக்கான். உள்ளே வரலாமா? அப்போ அதிகாரி பூரா உள்ள கணக்கு ஏற்றிருக்காரு. என்ன கணக்கு ஏற்றிருக்காரு? இவ்வளோ சேட்டை பண்ணுதான். இப்போ ஒரு இடத்துல நீதிமன்றத்தில் கேஸ் நடக்குன்னா உள்ளே போகக்கூடாது. அது நீதி அவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் அது உள்ளே பார்க்கணும். கணக்கு வழக்கு பார்க்கணும். கணக்கு வழக்கு பார்த்து தான் செஞ்சு கொடுக்கணும். அப்போ அதிகாரி இவன் கவர்மெண்ட்டாக உட்காந்து நீ போடு நம்ம பார்ப்போம், கேஸ் ஏறினா நாங்கள் பார்ப்போம், நாங்கள் உள்ளே உட்காந்து ஆட்டினோம். எவ்வளோ பெரிய தப்புப்பா இது, எவ்வளோ பெரிய தப்பு. அதிகாரி பூரா உள்ளே மாட்டி எதுக்கு ஏற்றி வச்சுருக்கு? இதுதான். இதில் பூரா அதிகாரி இட அளப்புலேருந்து கிராம அதிகாரிலேருந்து எல்லா விஓலேருந்து எல்லாமே பூராமே மலையை உடைக்க மண்ணை அல்ல எல்லாம் பாடுறா. ராஜபாளையம் தாலுகா பாடுறா. ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தியா ஒருத்தன் மலையை குடஞ்சி இப்போ என்ன அவதாரம் எங்கே போட்டிருக்கு? மதுரை உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. மதுரையில் நீதிமன்ற கோர்ட்டில். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அதிகாரி பூரா விட்டு காகித பேப்பரை வாங்கி சம்பாத்தியம் பண்ணியிருப்பான். இதில் சம்மந்தப்பட்ட விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா இப்போ சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருந்தானே அவனுக்கும் இந்த கூத்து தான். அவன் இதை கூட்டு களவாணி, பெரிய களவாணி. ஏற்கனவே ஜவுளித்துறையில் இப்போ நடந்துச்சு. மதுரையில் ஒரு சேட்டு மார்வாடிட்ட 3 கோடி ரூபா வாங்கி பணம் கொடுக்காம அங்கே போய் பிரச்சனை. இவன் எவ்வளோ கலாணித்தனம் மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கத்தனும். அப்போ கைலாசத்தில் விளையாடுவாங்களா உட்காந்து கவர்மெண்ட் லாயர் கொண்டு வந்து லாய் அஸ்கால் புட்டாக வெளியே வந்துடும். ஒவ்வொருத்தரும் தப்பு செஞ்சு வைக்கிறான். ஒழுங்காக போய்க்கோ. கணக்கு போட்டார்.
பூரா மோசத்தில் போகிறா, அநியாயப்பட்டு போகிறா. மக்கள் ஏழை எளிய மக்கள் விவசாயம் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லா மக்களும் விவசாயம் தான் கொடுப்பார், மற்ற எதுவும் கொடுக்க மாட்டார். மில்லு தொழிற்சாலை கம்பெனி இனிமேலாம் எல்லாம் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சுடுவார். கால்